வணக்கம். வெல்கம் டு அம்மா அகாடமி. 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ள அரசு போட்டித் தேர்வுகளை மையப்படுத்தி மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 2024-25 இந்த ஆண்டுகளில் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி திறன் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த மாநிலங்கள் இதில் முன்னணியில் உள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலை விண்ட் பவர் கெப்பாசிட்டி க்ரௌத் 2024-25 அப்படின்னு ஒரு டேட்டாஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ 2024-25ஆம் ஆண்டில் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் பல மெகாவாட் அளவிற்கு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளது. இந்த 2024-25ஆம் ஆண்டில் எந்த ஒரு மாநிலம் அதிகமான இந்த காற்றாலை மின் உற்பத்திக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகா மாநிலம்தான் புதிய காற்றாலை மின் உற்பத்தி திறன் மீதான சேர்ப்பில் அடிஷன் அவங்க பவர்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு அடிஷனாக விண்டு பவர் ஸ்டேஷன்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் கர்நாடகா மாநிலம் முன்னணியில் உள்ளது. இந்த கெப்பாசிட்டி அடிஷனில் 2024-25 கர்நாடகா மாநிலம் முன்னணியில் உள்ளது. இது மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்த 2024-25 ஆண்டில் மட்டும் ஏற்கனவே இருக்கிற இந்த காற்றாலை மின் உற்பத்தி திறனோட 1331.48 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுக்கான கட்டமைப்பை உருவாக்கி இந்த ஒரு ஆண்டுகளில் மட்டும் இந்த கட்டமைப்பு உருவாக்கி இந்தியாவில் முதல் மாநிலமாக இதில் திகழ்கிறது கர்நாடகா. இதை தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் குஜராத் மாநிலங்கள் அதிகமான இந்த விண்டு பவர் கெப்பாசிட்டியை ஆட் பண்ண மாநிலங்களாக இந்த 2024-25 திகழ்கிறது. தமிழ்நாடு இந்த பீரியடில் 1136.37 மெகாவாட் அளவிற்கு இந்த காற்றாலை மின் உற்பத்திற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளது. மற்றும் குஜராத் மாநிலம் 954.76 மெகாவாட் திறனுள்ள கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ முதலிடத்தில் கர்நாடகாவும் 2-3வது இடத்தில் தமிழ்நாடு மற்றும் குஜராத்தும் உள்ளது. இந்தியாவில் தற்போது நிறுவப்பட்டுள்ள விண்டு பவர் ஸ்டேஷன் அதோட கெப்பாசிட்டி மதிப்பு என்னன்னு பார்க்கும்போது 51.5 ஜிகாவாட். இந்தியாவில் இப்போ 51.5 ஜிகாவாட் அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய காற்றாலை நிலையங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய அரசாங்கம் தெரிவிக்கிறது. மற்றும் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே கவர்மெண்ட் என்ன ஒரு கோல் வச்சுருக்காங்க, டார்கெட் இலக்கு வச்சுருக்காங்கன்னா 500 ஜிகாவாட் அளவில் பார்த்திங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை எட்டுவது அப்படின்னு சொல்லி இலக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், புதுப்பிக்கத்தக்க இல ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சோலார், விண்டு இதெல்லாம் ரினியூவபிள் எனர்ஜி திரும்பவும் அந்த சோர்ஸ் மூலமாக நம்ம மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். அப்படின்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜி இந்தியாவில் 2030க்குள்ளே 500 ஜிகாவாட் அளவுக்கு இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி மின்சார உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. இதில் காற்றாலை மின் உற்பத்தியிலிருந்து 100 ஜிகாவாட் வழியாகவும் மற்ற கடல்சார் மூலங்களிலிருந்து 30 ஜிகாவாட் ஆற்றல் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ரினியூவபிள் எனர்ஜியில் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ரினியூவபிள் எனர்ஜியிலிருந்து மின்சாரம் சூரிய மின் உற்பத்தி திறன் 31.49% அதிகரித்துள்ளது. ஸோ இந்தியாவில் பல்வேறு மூலங்கள் வழியாக மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இதில் ரினியூவபிள், நான் ரினியூவபிள் சோலார் இருக்குது, விண்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல சோர்ஸை பயன்படுத்தி பண்ணுறாங்க. இதில் ரினியூவபிள் எனர்ஜியில் இந்த மின் உற்பத்தியில் சோலார் பவர் மூலமாக மட்டும் 31.49% உற்பத்தி செய்யப்படுவதாகவும் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் நிறுவப்பட்ட காற்றாலை ஆற்றல் மின் உற்பத்தி திறனை கொண்ட உலகில் 4வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. இந்த காற்றாலை மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்வதில் 4வது பெரிய நாடாக உலகளவில் இந்தியா திகழ்கிறது. மற்றும் ரினியூவபிள் எனர்ஜி ஒட்டுமொத்த இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வழியாக மின்சாரம் உற்பத்தி செய்வதில் உலகளவில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளதாகவும் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. காற்றாலை உற்பத்தியில் உலகளவில் இந்தியா 3வது, காற்றாலை வழியாக மின்சார உற்பத்தியில் உலகளவில் இந்தியா 3ஆம் இடம், ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வழியாக மின்சார உற்பத்தியில் உலகளவில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சூரிய மின்னாற்றல் அதிக அளவிலாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றலிலிருந்து சூரிய ஆற்றலின் வழியாக அதிக மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து காற்றாலையின் வழியாக
மின்சாரம் வந்து அதிக அளவில் தயாரிக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த காற்றாலையின் வழியாக மற்றும் இந்த புதுப்பிக்கத்தக்க ரினியூவபிள் எனர்ஜி வழியாக மின்சாரம் தயாரிப்பில் இந்தியாவில் முன்னணியில் உள்ள மாநிலங்கள்னு பார்க்கும்போது குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் வந்து அதிக அளவாக ரினியூவபிள் எனர்ஜியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மாநிலங்களாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ள இந்த 2024-25 ஆண்டில் இந்த இந்தியாவில் ரினியூவபிள் எனர்ஜி எப்படி இருக்குது, 2030 இலக்கு என்ன, எந்தெந்த மாநிலங்களில் கடந்த ஓராண்டுகளில் வந்து அதிகப்படியான காற்றாலை மின் உற்பத்தி திறனுக்கான கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்த்தோம். நன்றி.